இருக்கிறானா இல்லையா ஆறுன்னு பார்த்தமா இருந்தால் கொக்கி குமார் பிரான்ஸ். உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஈழத்தமிழரின் ஒரு சிறிய பிரபாகரன் என்றே சொல்லலாம். அப்படி கொடுத்து ஒரு கொக்கி குமார் அருமையாக பேசக்கூடியவர். ஸோ அவர் பேச்சால் பலரை இழுத்து வச்சிருந்தவர். ஆனால் இன்று அவருடைய விடயங்களை பார்க்கல இந்த டிக்டாக் வலைத்தளங்களில் அதாவது ஒருவர் ஒவ்வொரு மாதிரி கதைச்சு கொண்டு வாரார்கள். என்ன டைம் பலர் கேட்டார்கள், அவர் உங்களுடைய நண்பர் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்று. நான் சொன்னேன், இல்லை, அவர் நான் கண்ணால் கண்டதும் இல்லை, அவர் எவ்வளோ சைஸ் என்று பார்த்ததும் இல்லை, அவர் எவ்வளோ உயரம் என்று எனக்கு தெரியாது. அது நான் தனியாக அவருடைய கொள்கையை பின்பற்றி நான் அவர் கதைச்ச எனக்கு பிடிச்சி தான் அவரோட இணையத்தில் இணைஞ்சு தான் பயணிச்சினான் வழியே. அவருக்கும் எனக்கும் நேர ஒரு தொடர்பும் இல்லை என்றதை அவருக்கு திட்டவட்டமாக சொன்னேன். இதைத்தான் ராமநாதன் அர்ஜுனாவும் நானும் அவரும் சேர்ந்து பிரான்சில் இவரை கொலை செய்ய முயற்சி செய்தது பொய்யாகவும் வீடியோ போட்டார். அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த கொக்கி குமாரை பற்றி பலர் கதைச்சு கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உண்மையாக அது கேள்விகள் பலது இருக்குது. ஆயிரக்கணக்கான கேள்விகள் நான் வைக்கலாம். ஆனால் நான் கேள்வியில் வைக்கல. ஒரு 2 கேள்வியை நான் உங்களுக்கு மனச்சாட்சியோட வைக்கிறேன். இந்த இறுதிக்கிரியன்றது நடந்து முடிந்தது என்று கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி நடந்து முடிந்தால் ஏன் அந்த புகைப்படத்தை வெளியில் ஒருவரும் விடையில்லை? அல்லாட்டி அந்த அவர் இறந்திருக்க கூட ஒரு புகைப்படம், அவர்கிட்ட பொடியை பார்க்க ஒரு புகைப்படம், ஏன் ஒன்றையும் விடையில்லை? அதுக்கு என்ன காரணம் என்று யாருக்கும் தெரியாது. ஸோ இதை எங்கள்ட அந்த குரூப்பில் கேட்டால் எங்களை கேவலமாக பார்க்கின்றார்கள். கண்டபடி எல்லாம் ஏதோ கருத்து கந்தசாமி மாதிரி கணக்கு எழுதுகின்றார்கள். ஸோ அவர்கள் எழுதும் வசனங்கள் எல்லாம் ஏதோ ஒரு சந்தேகத்தை உள்ளாக்கினாலும், ஸோ இதனால் நான் ஒரு விடயத்தை தெளிவாக பார்த்தேன். தெளிவாக எனக்கு அறியக்கூடிய இருந்துச்சு. இப்போ சீமான் என்றவர் உண்மைச்சொல்லுனா கொக்கி குமாரோட நல்ல அந்நியோன்யமாக புழங்கின ஒரு மனிதன்னு சொல்லலாம். அதாவது அந்நியோன்யமன் நேராக சந்திச்சு புழங்கினா எனக்கு தெரியல. ஆனால் இவர் பல உதவிகளை கொக்கி குமார் பிரான்சில் இருந்து செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த கட்சிக்கு. ஸோ அதனால் பலர் கொந்தளிச்சார்கள். ஏன் அண்ணன் சீமான் ஒரு வீடியோ போடலை இறந்ததுக்கு? ஏன் சாட்டை முருகன் அவர்கள் ஏன் ஒரு வீடியோ போடலை இறந்ததுக்கு? என்ற மாதிரி கேள்விகளை கேட்டார்கள். ஸோ சில நேரத்தில் இதெல்லாம் ஒரு ஏற்பாடு தானோ? முதலே தெரியுமா சீமானுக்கு இப்படி செய்ய போறாரு என்றது எனக்கு தெரியலை. ஸோ அதாவது என்ற கருத்து இதில் என்னத்தை நான் வைக்க விரும்புகிறேன், இருந்தால் மகிழ்ச்சி, இதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் எதற்காக இதை மறைமுகமாக வாழ வேண்டும் என்றது தெரியாது. அது ஒரு நல்ல விடயத்துக்காக மறைமுகமாக வாழ்ந்தால் அதுவும் மகிழ்ச்சி. இல்லை உண்மையாக அவர் கடவுளடி சேர்ந்துட்டார் என்ற அது மன வருத்தம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி மொத்த மக்களையும் ஏமாற்ற மாதிரி ஏதேனும் ஒரு காரியம் இருந்தால் அது உண்மையாக சொல்லப்போனால் ஏற்றுக்கொள்ள முடியாது, மனதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை மட்டும் சொல்லிக்கொண்டு மன வருத்தத்தோடு விட வருகிறேன். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி.